அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமா உட்கார்ந்து அந்த மலையை எதையுமே நினைக்காம கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கே மனசுக்குள்ள ரமண பகவானுடைய ஒரு உருவம் ஒண்ணு வருது. நான் நினைச்சிட்டேன் சுவாமியினுடைய திருவருள் அப்படின்னு. ஆனா சமாதிக்கு போய் நின்னோம்னா இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த ஷட்டர் ஓட்டு சாத்தின மாதிரி மனசு அப்படி கல்லு மாதிரி ஆயிரும். வேற எதையும் நினைக்க தோணாது. அப்படி என்ன சொல்றோம், பிரம்மம் பிடிச்ச மாதிரிம்பாங்க. இந்த மாடு மட்டும் எந்திரிச்சு கால் மாத்தி உட்கார்ந்துருச்சுன்னா அவங்க கோயிலை விட்டுட்டு நான் போயிடுறேன், அதெல்லாம் உங்க கோயிலுக்கு நிறைய செல்வமும் தரேன் இருக்கு. அந்த நந்தி எந்திரித்து கால் மாற்றி அமர்ந்து உட்கார்ந்தது. அருணாச்சலத்தை, சிவத்தை, தெய்வத்தை புரிஞ்சுக்கணும்னா அறிவினாலையும் முடியாது, பணத்தினாலும் முடியாது, உண்மையான அன்பினாலும் பக்தியினால் தான் முடியும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமோனி தான். யாமோதிய கல்வியும் மெம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனசால ஒரு ஊருக்கு போறோம். அந்த ஊருக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. விட்ட எந்த ஊருக்கு அப்படி சொல்லல. என்னன்னா, ஸ்மரணா தருணாச்சலா, மனதால் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருத்தலம் அற்புதமான திருவண்ணாமலை திருத்தலம். இந்த திருவண்ணாமலையை பற்றி சொல்லணும்னு இப்ப அவசியம் இல்லை. ஏன்னா நீ திருவண்ணாமலைக்கு தான் ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. என்னன்னா, அருணாச்சலேஸ்வரரே நடக்கிறதுக்கு இடம் இல்லாம அப்படி கிரிவலம் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளவு கோடி மக்கள் தினந்தோறும் அந்த கிரிவல பாதையில் பார்க்க முடிகிறது. ஆனா இந்த கிரிவலம் ஏன் போறாங்க? அண்ணாமலைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது? மித்த எந்த மலைக்கும் இல்லாத சிறப்பு அந்த அண்ணாமலைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த தலத்தினுடைய பெருமைய ஒரு அற்புதமான ஒரு நூல் ஒன்று சொல்லுதுங்க. என்னன்னா, மொத்தம் 18 புராணம் இருக்கிறது. அந்த 18 புராணங்கள்ல மிக பெரிய புராணம் எதுனா ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணத்துல கிட்டத்தட்ட 1,00,000 கிரந்தங்கள் இருக்கிறது. அந்த 1,00,000 கிரந்தங்கள் அடங்கிய ஸ்கந்த புராணம் 2 முக்கியமான கோவில்களை பற்றி சொல்லுது. அந்த 2 கோவில்லையும் சிவபெருமான் நித்தியவாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுது. அந்த 2 கோவில் என்னன்னா, ஒண்ணு காசி, மற்றொன்று திருவண்ணாமலை. இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். அதாவது முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு பெரிய போட்டி வருது. அது யார் முதல்ல போய் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு இந்த பழம் கொடுக்கப்படும்னு சிவபெருமான் சொல்லிவிட்டார். உடனே முருகப்பெருமான் ஒரு நொடியில் மயிலை எடுத்து கொண்டு வலம் வந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. விநாயகப் பெருமான் பார்த்தார், அப்படியெல்லாம் முடியாதுன்னு சிவபெருமானையும் அம்பாலையும் சுற்றி வந்து கனியை பெற்றுக்கொண்டார்னு பாக்குறோம்ல. ஸ்கந்தபுராணம் என்ன சொல்லுது? விநாயக பெருமான் எங்க சுத்தினாரா, திருவண்ணாமலையை சுற்றியே அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த ஸ்கந்தபுராணம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, சிவபெருமான் விநாயகர்கிட்ட சொன்னாரா, நான் அசையக்கூடிய வடிவம், திருவண்ணாமலை என்னுடைய அசையா வடிவம் அப்படின்னு சுவாமி விநாயக பெருமானுக்கு சொன்னதாக அற்புதமான ஒரு செய்தி ஸ்கந்தபுராணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த திருவண்ணாமலையினுடைய அதிசயத்தை பற்றி சொல்லணும்னா, எப்போதுமே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா தினந்தோறும் அவ்வளோ 1000 மக்கள் வராங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னா அத்தனை கோடி மக்கள் வராங்க. இப்படி ஏன் ஒரு சில கோவில்களுக்கு மட்டும் இத்தனை பேர் போறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா, அதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலம், இறைவனுடைய திருவிளையாடல் நடந்த ஸ்தலம். இது அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக ஒரு மகானுடைய ஜீவசமாதி இந்த கோவில்ல இருக்கும். மதுரைக்கு போனீங்கன்னா எல்லாம் வல்ல சித்தர்னு ஒரு ஜீவசமாதி பார்க்க முடியும். திருச்செந்தூர் போனீங்கன்னா மூவர் சமாதின்னு ஒன்று பார்க்க முடியும். ஆனா இந்தந்த கோவில் எல்லாம் ஒரு ஜீவசமாதி. இந்த திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஜீவசமாதியை பார்க்க முடியும். என்னன்னா, உலகத்தில் எந்த இடத்துல ஒரு ஞானி பிறந்தாலும் அந்த ஞானியை இறைவன் தன்னிடத்திலே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, முதல்ல அவர் இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிற இடம் எதுன்னா இந்த திருவண்ணாமலை தான். ஞான தபோதனரை வா வா என்று அழைக்கும் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கிரிவலம் போறது ஒரு வழி. நீங்க எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமா உட்கார்ந்து அந்த மலையை எதையுமே நினைக்காம கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சொட்டு அந்த ஞானத்தினுடைய அந்த வெளிச்சம் வந்து அப்படியே வெட்டிட்டு போகும். அது நான் கண்கூட அனுபவிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருப்போம். ஹோட்டலுக்கு வெளியில திருவண்ணாமலை தெரியும். அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த திருவண்ணாமலை பார்த்துட்டே இருந்தா போதும், நம்மள அறியாத ஒரு பெரிய அமைதி மனசுக்குள்ள வரும். எண்ணம் படிப்படியா நிக்கிறத பார்க்க முடியும். அந்த அண்ணாமலைக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கிறது. அது காந்தமலை. எத்தனையோ சிறப்புகள், 1 2 எத்தனை சிறப்புகள் அந்த திருவண்ணாமலை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன் இந்த திருவண்ணாமலைக்கு இவ்வளவு சிறப்புன்னா,
ஒண்ணு அங்க இருக்கிற அருணாச்சலேஸ்வரர், மற்றொன்று அங்க இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஜீவன் முக்தரை பார்க்க முடியும். இந்த புராணங்களினுடைய சிறப்புகள், அதை தாண்டி ஒவ்வொரு தடவையும் நமக்கு கேட்கக்கூடிய கதைகளை தாண்டி சமீபத்துல எனக்கும் மிற்ற அடியார்களுக்கும் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஒரு அடியாரனுடைய ஒரு காணொலியை பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்னன்னா, அங்க ஒவ்வொரு சாதுக்களுக்கும் செருப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா கிரிவலம் போற அடியார்களுக்கெல்லாம் செருப்பு கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வயசானவர் திருநீர் பூச்சி ருத்ராட்சம் போட்டு, ஐயா எனக்கு செருப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த செருப்பு கொடுத்த அடியார் கேட்கிறார், ஐயா உங்க காலினுடைய சைஸ் என்ன அப்படின்னு. அவர் ஒரு சைஸ் சொல்றார். ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா, அவ்வளவு பெரிய செருப்பு எங்க கிட்ட இல்ல, நான் உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது வாங்கிட்டு வரேன் நிச்சயமா அப்படின்னு. அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல உன்ட்டு இருக்கிற செருப்பை கொடுங்கிறார். அந்த செருப்பை வாங்குறார், காலில் போடுறார். அவர் சொன்ன சைஸுக்கும் அவர் கால் சைஸுக்கும் இல்லாத பொருத்தமில்லாத கொடுத்த செருப்பு அவங்க கண்ணு முன்னாடியே அவர் காலுக்கு பொருந்துது. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, இது யாரு இவ்வளவு கூட்டத்தில் இப்படி வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு சரிங்க ஐயா போயிட்டு வரேன் அருணாச்சலம்னு அந்த பெரியவர் தூரமா போயிட்டு இவங்க 2 பேரையும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போறாங்க. இந்த 2 பேரும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆட்டோல வரும்போது அந்த கூட வந்த 2வது நபர் அந்த செருப்பு கொடுத்த நபர்கிட்ட சொல்லியிருக்கிறார், எனக்கு என்னமோ வந்தது ஒரு சாதாரண சன்னியாசி மாதிரி தெரியல, ஒரு சாமியார் மாதிரி தெரியல. அந்த செருப்பு கொடுத்த நபரும் சொல்றார், எனக்கும் அப்படி புரியல, வந்தது சாட்சாத் அருணாச்சலேஸ்வரர் தான், சிவம் தான் வந்திருக்கிறது. இந்த அனுபவம் வரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதி ஆகணுங்க. நம்ம தகுதி எதுன்னா அண்ணாமலைக்கு வான்னு அருணாச்சலேஸ்வரர் நம்மளை கூப்பிடும். அப்படி போனோம்னா நிச்சயமாக சிவபெருமானை பார்க்க முடியும். சிவபெருமான் நடமாடக்கூடிய பூமி ஒன்று. 2வது வேல்மாறல் வழிபாடு என்று திருவண்ணாமலையில் ஒரு அற்புதமான வழிபாட்டை நடத்தினோம். அந்த வழிபாட்டிற்கு முதல் நாள் சத்ரு சம்ஹார திரிசதி யாகம் அங்கே நடத்தப்பட்டது திருவண்ணாமலையில ஒரு மண்டபத்துல. அந்த மண்டபத்துல யாகம்லாம் நடத்திட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ரமண பகவானுடைய ஒரு உருவம் ஒண்ணு வருது. நான் நினைச்சிட்டேன் சுவாமியினுடைய திருவருள் அப்படின்னு. ஆனா ரமணர் ஒரு கால் நீட்டி கைய தலைக்கு வச்சுட்டு அப்படி மெத்தையில படுத்திருப்பார். அந்த உருவம் அப்படியே அந்த ஹோமம் நடக்கிற பக்கத்துல அந்த உருவம் எனக்கு தெரியுது, அப்படியே தெரியுது. ஒருவேளை என்னுடைய கற்பனையா இருக்கலாம், இல்ல நான் பார்த்த இதா இருக்கலாம். ஆனா நான் நினைச்சுக்கிட்டேன் என்னன்னா, சுவாமியினுடைய திருவுருவம் கண்ணில் வர்றது பெரிய புண்ணியம், நமக்கு வேற ஏதாவது சிந்தனை வராம உருவம் வருதே அப்படின்னு. ஆனா ஒரு பிசிக்கலா உட்கார்ந்தா என்ன உணர்வு வருமோ அதே உணர்வு வந்தது. எல்லாம் திருவருள் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே நானும் என்னுடைய மனைவியும் ரமண பகவானுடைய ஆசிரமத்துக்கு போறோம். அந்த ரமண பகவானுடைய ஆசிரமத்துல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இறைச்சல், அந்த ஒரு கொஞ்ச நேரம் சாமி பார்க்க முடியாது. அந்த பெரிய இறைச்சலுக்கு மத்தியில சிவபெருமானை பார்த்து கும்பிட்றதே பெரிய விஷயம். ஆனா அந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலை தாண்டி ரமண பகவானுடைய அந்த சாநித்தியம், அந்த இருக்கக்கூடிய அந்த சமாதிக்கு போய் நின்னோம்னா இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த ஷட்டர் ஓட்டு சாத்தின மாதிரி மனசு அப்படி கல்லு மாதிரி ஆயிரும், வேற எதையும் நினைக்க தோணாது. அப்படி என்ன சொல்றோம், பிரம்மம் பிடிச்ச மாதிரியும்பாங்க. அது பெரிய வார்த்தை. பிரம்மம் பிடிக்கிறதுனா பிரம்மத்துக்குள்ள போறது. அப்படி எதையும் அப்படி ஒரு எண்ணமும் இல்லாம பேச்சும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு நிலைக்கு போகும். அந்த ரமண பகவானுடைய சந்நிதியில் இப்ப வரைக்கும் அது கிடைக்குது. நானும் என் மனைவியும் எல்லாம் பார்த்துட்டு அங்க ரமண மகரிஷியினுடைய படங்கள் எல்லாம் வச்ச ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போகும்போது ஒவ்வொருதா போறோம். உள்ள போகும்போது மயில் கத்துது, கரெக்டா மயில் கத்துது. நான் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டேன், நம்ம தான் எப்பவுமே சாமி டெஸ்ட் பண்றது தானே மனிதர்களுடைய வாழ்க்கை. அப்ப நான் உள்ள போகும்போது உள்ளுக்குள்ள ரமண பகவான்கிட்ட நானே சொல்றேன், இன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு வந்தது உண்மையா இருந்தா மறுபடியும் நான் வெளியே போகும்போது ஒரே ஒரு தடவை ஒரு மயில் தான் கத்தணும் அப்படின்னு ரமணருடைய அந்த ஜீவசமாதியை சுத்திட்டு வெளியே போறோம். மயில் கரெக்டா கத்துது. எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு. திருப்பி ரமணருடைய அந்த போட்டோ ஆல்பம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி சுத்தி வரும்போது என் மனைவி கூப்பிட்டு ஒரு போட்டோவை காட்டாங்க. அதுல ரமண பகவானுடைய ஓவியம் மயில் மேல உட்கார்ந்துட்டு கையில வேல் வச்சிருக்கிற மாதிரி. இதெல்லாம் என்னன்னா, அப்ப என்னன்னா வந்தது அங்க ரமண பகவான் வந்தார் அப்படிங்கிற அந்த உணர்வை சத்தியமிட்டு சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட ரமண பகவான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மந்திரம் தினந்தோறும் பொங்கி எழுந்து மனதினாலே கவலைப்படக்கூடிய உள்ளத்திற்கு மகா மருந்து. தினந்தோறும் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறேங்க, தினந்தோறும் ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு இதுல அவசரத்துல ஓடுறேங்க, என்னால பூஜை பண்ண முடியல, என்னால சாமி கும்பிட முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்னு நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த மந்திரம் தான் ஒரு அற்புதமான வழி. இதை தாண்டி ஒரு பெரிய வழி கிடையாது. அது என்னன்னா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சலா. இவ்வளவுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் அமைதி நம்ம மனசுல வந்து சேரும். அந்த அமைதி சாதாரண அமைதி கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் அந்த அமைதி நம்மளை விட்டு போகாது, எந்த இன்பம் வந்தாலும் அந்த அமைதி நம்மளை விட்டு போகாது. காரணம், அந்த அமைதி அருணாச்சலேஸ்வரருடைய வடிவம். ரமண பகவான் உபதேசித்த அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசுல சொல்ல 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 நம்மளுடைய கவலைகளும் வேதனைகளும் நீங்கி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரின்ப அமைதி நம்மளை வந்து சேரும். ஒன்று. இப்பேற்பட்ட திருவண்ணாமலையில ரொம்ப சிறப்பு என்னன்னா, திருவண்ணாமலையில போனீங்கன்னா நிறைய நந்திகளை பார்க்க முடியும். அதுல ரொம்ப பெரிய நந்தி எதுனா கிட்டத்தட்ட 12 அடி இருக்கக்கூடிய அந்த நந்திக்கு தான் இன்னைக்கு பிரதோஷ பூஜை எல்லாம் நடக்குது. இதுல அதிசயம் என்னன்னா, மித்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த நந்தியம் பகவான் இடது காலை மடக்கி வலது காலை ஊன்றி இருப்பார். எல்லா சிவன் கோயிலையும் நீங்க போனா அதை பார்க்க முடியும். ஆனா அருணாச்சலேஸ்வரர் கோயில மட்டும் வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்திருப்பார். இதற்கு ஒரு செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது. என்னன்னா, அந்த படையெடுப்பு வந்த காலத்துல எத்தனையோ கோயில்கள் சிதைக்கப்பட்டது. அப்படி அருணாச்சலேஸ்வரர் கோயிலும் சிதைக்க வேண்டும் என்று வந்த அந்த பிற நாட்டு அரசர்களிடம் மன்றாடி கேட்கிறாங்க, எங்க கோயிலை விட்டுருங்கன்னு. அப்ப வேடிக்கையா சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்லியிருக்கான், இது என்னது மாடு, இந்த மாடுக்கு உயிர் இருக்கா, இதுக்கு உயிர் இருக்கா அப்படின்லாம் கேட்டு கேலி பண்ணியிருக்கான். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இது இறைவனை சுமக்கக்கூடிய நந்தியம்பெருமான். அவர் சொல்லியிருக்காரு அந்த அரசன், இந்த மாடு மட்டும் எந்திரிச்சு கால் மாத்தி உட்கார்ந்துருச்சுன்னா அவங்க கோயிலை விட்டுட்டு நான் போயிடுறேன், அதெல்லாம் உங்க கோயிலுக்கு நிறைய செல்வமும் தரேன்னு இருக்கு. இவங்க எல்லாரும் அருணாச்சலா அருணாச்சலான்னு கத்த அசரீரி கேட்குது. இந்த அசரீரி என்ன, வடக்கு நோக்கி போங்க, கோவில்ல இருந்து வடக்கு நோக்கி போங்க. ஒரு பையன் அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி தியானத்துல உட்காந்துருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் ஓடுறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய நந்தி முன்னாடி இறைவனுடைய 5 எழுத்து மந்திரத்தை அந்த சிறுவன் சொல்ல, அந்த முகலாய மன்னனுடைய கண் முன்பாகவே அந்த நந்தி எந்திரித்து கால் மாற்றி அமர்ந்து உட்கார்ந்தது. இடவெடுத்து போயிடுறான். அப்பவே அந்த கோயிலை விட்டு போக அந்த கோயிலுக்கு நிறைய நிதிகளும் கொடுக்கப்பட்டது என்று ஒரு கர்ண பரம்பரை கதை ஒண்ணு இருக்கிறது. இதுல என்னன்னா, இது நடக்குமா, இப்படி எல்லாம் நடக்குமா? நம்ம உடனே நம்மளுடைய மனசு என்னன்னா, ஏன் இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்க மாட்டேது, ஏன் இப்படி எல்லாம் நடக்க மாட்டேதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல, இந்த யுகத்துல நடக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றது முட்டாள்தனத்தையெல்லாம் மிஞ்சின முட்டாள்தனம்பர். அதனால இறைவனுடைய பக்தியில் எதுவும் சாத்தியம், அதுவும் திருவண்ணாமலையில எதுவும் சாத்தியம். அதை சொல்லக்கூடியதுதான் திருவண்ணாமலையினுடைய ரகசியமே. எல்லாத்துக்கும் தெரியும் திருவண்ணாமலை ஏன் அப்படி உருவாச்சுன்னா, அடிமுடிக்கான வரலாறு நமக்கு தெரியும். பிரம்மாவும் விஷ்ணுவும், பிரம்மா அன்னப்பறவையாக மாறி பறக்கிறார். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அந்த தோன்றிய ஜோதியினுடைய இறுதியையும் தொடக்கத்தையும் பார்க்கணும்னு போறாங்க. 2 பேர்த்தினாலே முடியல. இது ஒரு சூட்சுமத்தை சொல்லுதுங்க. என்னன்னா, பிரம்மா சரஸ்வதியினுடைய தலைவர், சரஸ்வதி தேவியோ கல்வியினுடைய அறிவினுடைய தெய்வம், மகாவிஷ்ணு லக்ஷ்மியினுடைய தலைவர், மகாலட்சுமியோ பணத்தினுடைய அதிபதி. ஒரு உண்மை, அருணாச்சலத்தை, சிவத்தை, தெய்வத்தை புரிஞ்சுக்கணும்னா அறிவினாலையும் முடியாது, பணத்தினாலும் முடியாது, உண்மையான அன்பினாலும் பக்தியினால் தான் முடியும். அப்படி பக்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள், இன்னைக்கு எல்லாரும் கேட்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நடக்குது? சாமிகிட்ட போய் சொல்றோமே, நான் தினந்தோறும் உன்னை பூஜை பண்றேன், தினந்தோறும் வழிபடுறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா ஒரு நாள் நம்ம கேட்டதில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சந்தோஷம் வருது அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. துன்பம் வந்தா மட்டும் கேட்கிறோம். ஆனா இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எது காரணம்னா நம்மளுடைய வினை தான். அந்த பிராரப்த வினை கழியணும்னா, தீரணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா சரணாகதியும் பக்தியும் தான். அதைத்தான் திருஞான சம்பந்தர் ஒரு சத்தியம்னு சொல்லிட்டு போனார். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரர் மழலை முழுவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமேன்னர். யாரெல்லாம் அண்ணாமலையை தொழுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அவர்களுடைய வினை அறுவட்டு போகும் என்பது திருஞான சம்பந்தருடைய சத்திய வாக்கு. அந்த வினை அறுவடணும்னா அண்ணாமலையை சுற்றிடணும். அண்ணாமலையை சுத்துறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை சார், அவ்வளவு கூட்டம் வருதுன்னா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறது. நான் எப்போதும் சொல்லுவேன், நம்ம கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கறது பெருசல்ல, சாமி நம்மளை பார்க்கணும். சாமி நம்மளை பார்க்கணும்னா கொஞ்சமாவது தவம் பண்ணணும். அந்த தவம் என்னன்னா காட்டுல இல்ல, மேட்டுல இல்ல, அதெல்லாம் இருந்த இடத்துல இருந்தே அருணாச்சலர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறது.
அருணாச்சலா நீ எனக்கு உத்தரவு கொடுக்கணும், உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கிரிவலம் வருவேன்னு அருணாச்சலேஸ்வரருடைய நான் சொன்னமே, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவன் மந்திரத்தை தினந்தோறும் வீட்டுல சொல்லி விளக்கேத்தி மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா அந்த அருணாச்சலேஸ்வரர் உங்களை நிச்சயமாக அழைப்பார். நீங்க கிரிவலம் போவீங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி பேரையும் தாண்டி அருணாச்சலேஸ்வரர் உங்களை பார்ப்பார். உள்ளுக்குள்ள நினைச்சா சுவாமி நம்மளை கூப்பிடுவார். மனதிற்குள்ளே அண்ணாமலையை நினைப்போம். நம் அத்தனை பேரையும் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலைக்கு அழைப்பார். கிரிவலம் செல்வோம், நம் வினை அகலட்டும். அந்த அருணாச்சலேஸ்வரருடைய திருவடியில் இந்த வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து நிம்மதியாக வாழ்வோம். ஸ்மரணாத் அருணாச்சலா, நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையை நினைத்தே வாழ்வோம். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.